நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி சிங்கை சிக்கன் நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். இதை நோன்பு இல்லாத நேரத்திலும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சியை எல்லா இனத்தவரும் எளிமையாக செய்யக்கூடியது. இதில் சேர்க்கப்படும் பொருள்கள் சுலபமாக கிடைக்கக்கூடியவை. சிங்கை சிக்கன் நோம்பு கஞ்சி செய்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு 2 கப் நொய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். இதில் கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். அப்புறம் 4 பல் பூண்டு, இந்த அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நெருப்பு குச்சி மாதிரி வெட்டி வெட்டி போட்டுக்குவேன். வெந்தயம் சொல்லு 1 டீஸ்பூன். சரி, நான் இப்போ அரிசியை கழுவிட்டு வந்துக்கிறேன்னா, நொய் அரிசியவும் வெந்தயத்தையும் கழுவி போட்டுட்டேன். இது 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் ஒன்றா போட்டுறேன். இஞ்சி பூண்டு இப்போ அந்த மாதிரி கீத்தா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். ஒரு 8 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஊற்றுறேன். என்கிட்ட பெரிய குக்கர் இல்லாதனால சட்டியிலே செய்ய போகிறேன். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆனால் தண்ணி பத்தாது. அப்புறமா நான் பார்த்துக்கிட்டு வெந்நீர் ஊற்றிக்குவேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு அப்புறம் பார்த்து தான் போடணும். நான் பார்க்க முடியாது, கோம்ஸ் பார்த்துக்கோ. கொதி வரட்டுமா? 8 கப்பு தண்ணின்னு சொன்னேன். திருப்பியும் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை அடைச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிட போகிறேன். அப்படின்னா அந்த சாதம் அந்த நொய் அரிசி நல்லா வெந்து போய் நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். தண்ணி பத்தாதனால இந்த வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். வெந்நீர் கொதிச்சது. இது ஒரு 6 கப் திருப்பி போடுறேன். எல்லாம் நல்லா வெந்து போயிருக்குமா, சீக்கிரமாக அது போயிருங்க. இப்போ கொதிச்சதோடு அடுப்பு அடைச்சி விட்டுருந்தோம்ல, பசை மாதிரி வெந்துருச்சு. பருப்பு தான் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நேரம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டு பார்ப்போம். நல்லா வெந்து வருது. இந்த மாதிரி சமயத்தில் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிருவாங்க. அது ரொம்ப வெந்து கரைஞ்சி வருதுல்ல. நோம்பு கஞ்சி தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் கோழி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்குறோம். இது நெஞ்சு பகுதியில் தொடப்பகுதி. 2 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிளகா 6 ஊசி மிளகா தான், ஆனால் ரொம்ப காரம் இருக்காது. அப்புறம் 2 தக்காளி. மற்ற தாளிக்கும் போது பார்க்கலாமா. கஞ்சி தாளிக்கிறதுக்கு 2 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். வெட்டிய வெங்காயத்தை போடுறேன். உப்பு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகா போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுறேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச கோழியை போடுறேன். உப்பு போட்டுக்கிறேன் கோழிக்கு. கஞ்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா அப்படி கரைஞ்சி வந்துருச்சு. இதில் மிக்ஸ் வெஜிடபிள் இருக்குல்ல, அது கூட போடுவாங்க. அது நான் ஒரு நாளைக்கு வீகனோட நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். இறைச்சி கூட போடலாம், கீமாவை கொத்தி போட்டு போடலாம். இதே மாதிரி தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு தான். அதை கோழி தயார் பண்ணிவிட்டு தாளிச்சதை தயார் பண்ணிவிட்டு ஊற்றி அரைப்படைச்சிடலாம். மல்லிகீரை நான் ஐஸ் பீட்டில் உரைய வச்சுருந்தது. ஒரு 2 கொத்து அளவுக்கு இருக்கும். பொடியெல்லாம் நல்லா கிரேவியாக வெந்து வந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நானும் சாப்பிட்டு பார்க்கல, நோம்பு நல்லா சொல்கிறேன். அடுப்படிச்சிடறேன். இதில் கஞ்சி ரொட்டி ஊற்றி விடப்போகிறேன். ஹோம்ஸ் நான் அந்த கோழியை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறத ஒரு மாதிரி என்னை பார்க்குது. என்ன நோம்பு வச்சுட்டு இப்படி சொல்கிறாங்களேன்னு. நான் இப்போ இல்லை, நான் ஏற்கனவே வீட்டுக்கு செய்யும்போது சாப்பிட்டு பார்த்ததுனால அந்த ருசியை சொல்கிறேன்.
தாளித்த சட்டியில் 2 கப் வெந்நீர் ஊற்றி அலசி ஊற்றுறேன். இதில் உப்பு மட்டும் பார்த்து சொல்லிடுறேன்னா கொஞ்சம் உப்பு ஆனால் மற்ற நேரத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுனால உப்பு ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கு கஞ்சி. நல்லா பார்க்க நல்லா இருக்குது, ருசி சொல்லாதானே தெரியும். 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். இறக்கப்பால் நோம்பு தேங்காய் பால் ஊற்றுவோம், சீக்கிரம் ஊற்ற மாட்டாங்க. அதை இறக்க தான் போகிறேன்க்கா. தான் கொஞ்சம் முன்னாடி வந்தால் உங்களே கஞ்சி காய்ச்ச சொல்லியிருப்பேக்கா நோம்புக்கு. லேட்டாக வந்துட்டீங்க. மச்சான் பண்ணட்டி கேட்டுறாங்க, அவங்க தான் வந்து முடிச்சு வைக்கிறாங்க நோம்பு கஞ்ச. கொதிக்கு தெரிக்குது. அடுப்பு அடிச்சிடுவோமாக்கா? ஆமாம்மா, அடுப்பு அடிச்சிடுவோம். ஓகே. நோம்பு கஞ்சி குடிக்க கிருமியாக இருந்துச்சு. தேங்காய் பால் கடைசியாக ஊற்றுனதுனால அதோட வாசம் தனியாக தெரியுது. கோழியை சேர்த்து நல்லா மென்று கஞ்சி குடிக்கும்போது அருமையாக இருந்துச்சு. நம்ம ஸ்டைல் சிங்கை சிக்கன் நோம்பு கஞ்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு குடும்பத்துடன் எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.